ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா, காடை முட்டை ஃப்ரை தாங்க பண்ண போறோம். வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே ஒரு லைக் தட்டி விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இது வந்து நேத்து வந்து நான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். 2 அட்டை வாங்கிட்டு வந்தேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஒரு அட்டை செஞ்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு எடுத்து செய்ய போறேங்க. இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 86. மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 12 முட்டை இருக்கு. இப்போ இந்த காடை முட்டையெல்லாம் எடுத்து இந்த ஒரு அகலமான பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம். முட்டை வந்து மிதந்து வந்துச்சுன்னா முட்டை கெட்டு போச்சுன்னு அர்த்தம். தண்ணியில வந்து மூழ்கி இருந்துச்சுன்னா அது நல்ல முட்டைன்னு அர்த்தம். இப்போ எல்லா முட்டையுமே நல்ல முட்டையா தான் இருக்கு. இப்போ நம்ம அடுப்பத்தை வச்சுக்கலாம். அடுப்பத்தை வச்ச பின்னாடி கொஞ்சமா வந்து உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்து 2 கொதி வந்தாவே வந்து முட்டை வந்து சூப்பரா வெந்துருங்க. நார்மலா நம்ம வேக வைக்கிற டைம் எடுத்துக்கிறாது. இது வந்து ஒரு 2 கொதியிலே வந்து இந்த காடை முட்டை வந்து சீக்கிரமா வெந்துரும். இப்போ முட்டை நல்லா வெந்துருச்சு. இதை வந்து ஒரு வடிகட்டி எடுத்து நம்ம வடிகட்டிக்கலாம். வடிகட்டி நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாங்க. முட்டையை வந்து வடிகட்டி ஒரு பாத்திரத்தை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து பச்சை தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் சென்று இந்த முட்டையை உரிச்சு பாருங்கள். உரிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நான் சூடோடு எடுத்து ஒரு முட்டையை உரிச்சு பார்த்தேன். அது கூடு வந்து பார்த்தா ரிமூவ் பண்ணுற ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. இதோட கூடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெல்லிஸாக இருக்குது. அதனால் வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆற விட்டு உரிச்சிங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக உரிச்சு எடுத்துடலாம். இப்போ முட்டையை வந்து நான் உரிச்சு எடுத்துட்டேன். இதில் மொத்தம் வந்து 12 முட்டை இருக்குங்க. பார்க்கவே வந்து சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், குட்டி முட்டையை பார்க்க நல்லா இருக்குது. இந்த முட்டையை வந்து அவிச்சு அப்படியே சாப்பிட்லாம். நான் வந்து இன்றைக்கி வந்து எப்படி செய்ய போகிறேன்னா, மசாலா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு அடுப்பத்தை வச்சுக்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்ச பின்னாடி கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச பண்ணி கொஞ்சமாக வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சிச்சு. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட வந்து மசாலா ஐட்டம் சேர்க்கலாங்க. நான் 1/4 டீஸ்பூன் வந்து ஜீரகத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது ரெண்டையும் நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து வரமல்லித்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்சளவு வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த மஞ்சள் தூள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி வந்து நம்ம முட்டை வேக வைக்கிறப்பே வந்து உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம். அதனால் வந்து பார்த்து உப்பு சேர்த்துக்கோங்க. மசாலாவுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டாச்சு. இதோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சுங்க. இப்போ நம்ம உரிச்சு வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டையை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டுனா இந்த எண்ணெயில் வந்து நல்லா வந்து முட்டை வந்து ஃப்ரை ஆகுங்க. அதனால் வந்து நல்லா பெரட்டி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் ஆகட்டுங்க. ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா மசாலா ஐட்டம்லாம் வந்து முட்டையில் இறங்கிடுச்சு. இந்த டைத்தில் நீங்கள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மிளகுத்தூள் சேர்க்குறேன். மிளகுத்தூள் சேர்த்தப்ப நல்லா வந்து இதை வந்து பெரட்டி விட்டுக்கலாங்க. இது வந்து ரசம் சாதத்துக்கு சூப்பராக இருக்குது. அப்படியே வந்து எடுத்து சாப்பிட்லாம். நாங்கள் 2 பேர்த்துக்கு தான் இது சமைச்சோம். அதனால் வந்து 12 முட்டை மட்டும் தான் செஞ்சோம். நிறைய பேருக்கு செஞ்சோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மசாலா ஐட்டம் எல்லாம் சேர்த்துக்கோங்க. மிளகாத்தூள், அப்புறம் வந்து மல்லித்தூள் எல்லாமே வந்து எந்த அளவுக்கு நம்ம முட்டை சேர்க்குறோமோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் வந்து மசாலா ஐட்டம் சேர்த்து இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து நீங்கள் வந்து மல்லித்தலை தூவி இறக்கலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான காடை முட்டை ஃப்ரை வந்து வீட்டிலேயே வந்து சூப்பராக ரெடி பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, அதே ஒரு விசிட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.